வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அருமையான ஒரு வசனம் இல்லையா? நேற்றைக்கு ஆண்டவர் எப்பொழுது அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். முதலாவது காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தமான வாழ்க்கை நமக்குள் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் என்று தியானித்தோம். இன்றைக்கு இரண்டாவது காரியம், எப்பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார்? ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் சுவிசேஷ புத்தகங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் மக்களை சுகப்படுத்தின பொழுது, தேவைகளை சந்தித்த பொழுதெல்லாம் ஒவ்வொரு விதமாக செயல்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 குருடர்கள் இயேசுவினிடத்திலே வருகிறார்கள். இயேசுவே, நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே ஒரு அருமையான கேள்வியை கேட்கிறார். நான் உங்களை சுகப்படுத்துவதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவர் இப்படி கேட்கிறார்? நமக்கு ஒரு செய்தியை அங்கே வைத்திருக்கின்றார். எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா, நம்புகிறீர்களா? அந்த பார்வையற்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவது. பார்வையை பெற்றுக்கொண்டார்கள், அதிசயங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வதற்கு நாம் அவரை நம்ப வேண்டும். கண்டிப்பாகவே ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆண்டவரால் மட்டும் இது கூடும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளதாய் இருக்க வேண்டும். மார்த்தாள்கிட்ட லாசரு கல்லறையின் அருகே யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தில், மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆம் அன்பானவர்களே, சந்தேகப்படாமல் கண்டிப்பாய் ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை, அதிசயத்தை செய்வார் என்று நீங்கள் நம்புங்கள். கண்டிப்பாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். ஆபிரகாமை குறித்து வேதத்திலே என்ன பார்க்கிறோம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, தேவனுடைய அழைப்பை ஆபிரகாம் பெற்ற பொழுது கீழ்ப்படிந்தவனாகி விசுவாசத்தினாலே தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நான் போற இடம் எப்படி இருந்தா என்ன? என்னோடு ஆண்டவர் வருகிறார், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறார். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் கூட ஆண்டவரை நான் நம்புவேன். எங்கே இருந்தாலும் நான் ஆண்டவரை நம்புவேன். இதைத்தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு மனிதர் ஆலயத்திலே ஜெபித்து கொண்டிருந்தார், கைகளெல்லாம் உயர்த்தி. பின்னாடி இருந்து அந்த வழியாக சென்ற ஒரு மனிதர் ரோட்டிலே இருந்து அதை பார்க்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால்தான் இவர் இப்படியாய் ஜெபிக்கிறார் என்று சொல்லி காரை நிறுத்தினார். ஜெபித்தவருடைய உடல் மொழி அவர் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலே இருக்கிறார் என்பதை உணர்த்தினது. காரிலே வந்தவர் காத்து கொண்டிருந்தார். ஜெபித்தவர் வெளியே வந்தார். அவரை அழைத்து, ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றார். அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, என்னுடைய மனைவி ஆபத்தான நிலையிலே ஆஸ்பத்திரியிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும். இவ்வளவு பணம் தேவைப்படுகிறது. அதனால் தான் நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கொண்டிருந்தேன். உடனே அந்த மனிதர் தன்னுடைய பர்ஸில் இருந்து தேவையான பணத்தை எடுத்து கொடுத்தார். உடனே அந்த மனிதர் இவருக்கு கூட நன்றி சொல்லாமல் திரும்பி தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்தார். ஆச்சரியமாக இருந்தது. தொடர்ந்து அந்த உதவி செய்த மனிதர் சொன்னார், ஐயா, இதோ என்னுடைய விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு மீண்டும் உதவி தேவைப்பட்டால், பணம் தேவைப்பட்டால்
என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், இல்லை ஐயா, மறுபடியும் எனக்கு உதவி தேவைப்பட்டால் உங்களை நான் அழைக்க மாட்டேன், உங்களை அனுப்பினவரை நான் அழைப்பேன். அன்பானவர்களே, இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை நம்புவோம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்ற நிபந்தனை என்ன? என்னை விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வேன். இந்த நாளை நம்பிக்கையோடு ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். ஆமென்.